போங்க சார். யாரும் இல்லையா? போங்க, வருவாங்க. பொண்ணுரங்கம் இருப்பா. என்னப்பா, உன்னை பார்க்கணும்னு தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீ பாட்டுக்கு பார்க்காம திரும்பி போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மாப்ள, என்ன அப்படி பாக்குற? உறவு முறை மாத்தி சொல்றோம்னா நீ மாமியார் வீட்டுல இருக்க இல்லையா, அதான் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறான். நீ சொல்ற என்ன மாப்ள, எங்களை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம போற. அப்புறம் மாப்ள, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? மாமியார் வீட்டுல உன்ன நல்லா கவனிக்கிறாங்கல்ல? என்னடா மதன் அப்படி கேட்டுட்ட? கவனிக்காம விட்டுருவாங்களா என்ன? உள்ள இருக்கிறது யாரு? அர்ச்சனாவோட புருஷன். அதனால 3 வேளையும் சிக்கன் விருந்து நல்ல மூக்கு பிடிக்க இருக்கும். நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடின? என்ன தூக்கி ஜெயில வச்ச, என் தங்கச்சி ரோஜாவையும் தூக்கி ஜெயில வச்ச. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப அனுபவிக்கிறியா? அம்மா, போலீஸ் ட்ரெஸ் போட்ட அன்னைக்கே கழட்டி வச்சிட்டாங்கம்மா. தாருங்க, நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி? நாங்க மட்டும் உள்ள இருக்கும்போது நீங்க வந்து ரசிப்பீங்களா? நீங்க உள்ள இருக்கும்போது நாங்க சும்மா இருக்கணுமா? ஓ டாக்டர், நீ திருந்தவே மாட்டியா? நான் ஏன் திருந்தணும்? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? நான் என்ன உன்ன மாதிரி கொலை பண்ணிட்டா ஜெயிலுக்குள்ள வந்தேன்? யோ டாக்டர், உண்மை தெரியாம பேசாத. அந்த கொலையை நான் செய்யல. ஓ, அந்த பொண்ணை நீ கொலை பண்ணாமலையா உனக்கு கோர்ட் 7 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கு? ஆமா, இவன் ஒரு அயோக்கியன்னு தெரியாம இவன் கூட பழகி பூமிகா தங்கச்சி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சு இப்ப வரைக்கும் சித்திரவதை அனுபவிக்குது பாத்தீங்களா? அதே மாதிரியே நயவஞ்சகனை தெரியாம பழகி செய்யாத கொலைக்காக இப்ப நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இங்க பாரு, நீ என்னதான் அந்த பொய்ய திரும்ப திரும்ப சொன்னாலும் அது உண்மையாயிடுமா என்ன? ஆகவே ஆகாதுடா மதன். அதனாலதான் இவனுக்கு கிடைக்க வேண்டிய போலீஸ் வேலையும் கிடைக்காம போயிடுச்சு. இதுக்குதான் பொண்ணுறாங்க அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும்னு சொல்றது. அதிகமா ஆசைப்பட்டா இப்படிதான் ஜெயில கம்பி எண்ணணும். அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டதே தப்பு. அறிவுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்பட்டா அது தப்பே இல்ல. நான் என்ன உன்னைய மாதிரி தப்பு பண்ணிவிட்டா உள்ளார வந்தேன், திரும்ப அவங்க காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்து போலியான வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் பொண்ணுரங்கண்டா. கலெக்டர் அர்ச்சனா புருஷன் பொண்ணுரங்கம். நேர்மையா தாண்ட வாழ்வேன். என்னுடைய நேர்மைக்காக எங்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பதவி திரும்ப எனக்கு கிடைக்கும். அது அர்ச்சனா எனக்கு கிடைக்க வைப்பா. நீ வேணும்னா எழுதி வச்சுக்கோ, கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ ஏன் ஒரு சின்ன வாட்ச்மேன் போஸ்ட் கூட உனக்கு கிடைக்காது. காலம் பூரா நீ அந்த அர்ச்சனாவுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இருந்துட்டு போடுமே. பொண்டாட்டிக்கு சேவகம் பண்றவங்க பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போனவங்கதே லைஃப்ல செய்ப்பாங்க. என் லைஃப்ல நான் ஜெயிப்பேன். போலீஸ் அதிகாரியா ஆவேன். அத நியூஸ்ல நீயும் படிப்ப. அந்த நியூஸ்லாம் வருமா வராதான்னு எனக்கு ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா ஏற்கனவே வந்த நியூஸ உங்ககிட்ட காமிச்சிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனாவின் கணவர் பொன்னுரங்கம் கைது. கலெக்டர் அர்ச்சனாவின் கணவர் பொன்னுரங்கம் சிறுவயதில் தன்னுடன் படித்த மாணவியை குளத்தில் தள்ளி கொலை செய்தார். அந்த கொலையை மறைத்துவிட்டு பொன்னுரங்கம் போலீஸ் துறையில் வேலைக்கு சேர்ந்தார். இதை புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து அவர் பதவியையும் பறித்து கைது செய்து ஜெயிலில் அடைத்தனர்.
மேற்கொண்டு படிக்கணும்னா நீ ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாரு. நான் இதை இங்கேயே வைக்கிறேன். டாக்டர், யானை சகதியில மாட்டிக்கிட்டா எறும்பு கூட தலையில கொட்டுமா? அந்த மாதிரி நான் செயல்ல இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னை அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? இதுல எனக்கு எந்த அவமானமும் இல்ல. ஏன் தெரியுமா? தப்பு செஞ்சதே அவமானப்படணும். என் பக்கம் நியாயம் இருக்கு. நான் வெளியே வருவேன். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஏய் பொண்ணு 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 நில்லு. ஏன் இப்படி பதறி அடிச்சுக்கிட்டு போற? இன்னும் பேச வேண்டியது எவ்வளவோ இருக்குல்ல. நான் செய்யாத கொலைக்கு தான் உள்ளார வந்திருக்கிறேன். இப்ப என்னைய உண்மையிலே கொலை பண்ண வச்சிடாதீங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. டேய், இவன் செஞ்சாலும் செய்வான்டா. போல வாடா, வா வா. வாங்க மேஸ்திரி. பூமிகா, பூமிகா. வணக்கம்மா. அம்மா, இது நம்ம குவாரியில வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக வெட்டி எடுத்த சாம்பிள் கல்லுமா. இந்த சாம்பிள் கல்ல பூமிகா அம்மாட்ட காட்டிட்டு போறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். உங்க கையாலே பூமிகா கிட்ட கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அவங்க யாருமா? தோ அவளே வந்துட்டா. வாங்க மிஸ்டர் வைரவராஜ். வணக்கம்மா. பூமிகா, வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சாம்பிள் கல்ல முதல்ல உங்ககிட்ட காட்டணும்னு கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, நாம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்குமா. நாம நினைச்ச மாதிரியே கட்டிங் பண்ண கல்லெல்லாம் நல்லபடியா வந்திருக்குமா. அப்படியா? ஆமாம்மா. நாம எதிர்பார்த்ததை விட நம்ம குவாரியில வெட்டி எடுக்கிற பிளாக் கோல்டு கல்லெல்லாம் நிறைய டிசைன்கள்ல வரும்னு நான் நம்புறேன். அது மூலமா நம்ம குவாரிக்கு நிறைய லாபம் கிடைக்க போதுமா. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் இந்த தொழிலை தான் செய்யறேன். அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்றேன். இந்த தொழில் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. மார்க்கெட்ல நம்ம கல்லுக்கு ஏகப்பட்ட கிராக்கிகள் வரப்போகுது. பாருங்க, கல்லுல எந்த கிராக்குமே வரலமா. அப்படி அமைகிறது 1000த்துல ஒரு குவாரியில தான். இனிமே அந்த ஜெர்மன்காரன் கேட்கிற ஆர்டரை அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் வைரவராஜ். உங்களை மாதிரி நல்லவங்க என் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே நல்லபடியா முடியுது. சந்தோஷமான இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா வேலை பாருங்க. குவாரிய கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் பணம் தரேன், எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏன்? இல்லம்மா, நீங்க கொடுக்குற சம்பளமே எனக்கு போதுமா. உங்களை மாதிரி ஒரு நல்ல முதலாளி கிட்ட வேலை செய்யற சந்தோஷமே எனக்கு போதுமா. பணமெல்லாம் வேண்டாமா. இங்க பாருங்க, இந்த பணத்தை உங்களுக்காக தரல, உங்க குழந்தைக்காகவும் அவங்களோட படிப்பு செலவுக்காகவும் தான் தரேன். சரியா? சரிங்கம்மா. நீ இப்ப எடுத்துட்டு. சரிக்கா. மிஸ்டர் வைரவராஜ், இந்த விஷயத்த மதன் மச்சான் கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லிடுங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. மதன் மச்சான் கிட்ட இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. அப்படியே நான் சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. இந்தாங்க வைரவராஜ், இந்தாங்க. இதுல 20,000 rupees இருக்கு, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. சரிங்கம்மா, நான் வரேம்மா. சரி, போயிட்டு வாங்க. வரேம்மா. சரி, கிளம்புறேன். பூமிகா. என்னம்மா? எல்லாம் சரிதான், ஆனா எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு செய்யணும்? மா விடுமா. அக்கா, நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த. எதுக்குக்கா இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணணும்? அதனால உனக்கு என்ன லாபம் இருக்கு?
இப்படி எல்லாம் துரோகம் பண்ற மதனை எதுக்கு கூட வச்சுக்கணும்? தூக்கி போட்டுற வேண்டியதானே? ஜோதிகா, அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு டக்குன்னு பண்ணிட முடியாது. எனக்கு புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தை தேவிகாக்கு வருங்காலத்துல அப்பா தேவைப்படும்ல. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அவரை திருத்தி கூடிய வச்சுக்கணும்னு பாக்குறேன். நீங்க யாரு? என்னைக்கும் நடந்த விஷயத்துக்கு இப்போ வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? என் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொன்னீங்க? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா என் கூட படிச்ச பொன்னுரங்கத்தோட ஒய்ஃப்னு சொல்றீங்க. எனக்கு பொன்னுரங்கன்ற ஒரு ஆளை பத்தி நினைவே இல்ல. அது எப்படி இருக்கும்? நீ செஞ்ச தப்புக்கு அநியாயமா 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரே என் புருஷன் பொன்னுரங்கம். அவர் செய்யாத கொல்லைய செஞ்சதா நீ போய் சாட்சி சொல்லி இப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு லைஃப்ல சந்தோஷமா இருக்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? 7 வருஷத்துக்கு எவ்வளவு நஷ்டம் ஈடுன்னு சொல்லுங்க. எத்தனை லட்சம் வேணும் உனக்கு? உன் உயிரை கொடுக்கறியா? அதான் வேலை. உன் உயிரை கொடுக்கறியா சொல்லு. இத பாரு, நஷ்டப்பட்டது என் புருஷனும் நானும். இப்ப நான் உன்னை பழி வாங்க வரல, உன் குடும்பத்துக்கிட்ட காட்டி கொடுக்கவும் வரல. என் புருஷனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அவமானத்தை தொடைக்கணும். நீ என் கூட சென்னைக்கு வரணும். கோர்ட்ல நீதிபதிக்கு முன்னாடி நிக்கணும். 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துக்கு நீயும் உன் ஃப்ரெண்டு சுந்தரும் தான் பொறுப்புன்னு உண்மையே சொல்லி ஒத்துக்கணும். இல்ல, அப்படி ஒத்துக்கிறதுனால எனக்கு மறுபடியும் ஜெயில் தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். என் மனைவிக்கும் குழந்தைக்கும் உண்மை தெரிஞ்சா அவமானமாயிடும். வரப்போற அவமானத்தை நினைச்சு நீ பயப்படுற. இப்ப நான் படுற அவமானத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? கோர்ட்ல என்னால உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தர முடியும். நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து சின்ன வயசுல செஞ்ச கொலைக்கு என் புருஷன் 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சது இல்லாம இப்ப மறுபடியும் ஜெயில இருக்காரு. என் கணவர் மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி உள்ள வச்சதும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு தவறான தகவலை கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப நீ வந்து சொல்ல போற உண்மையில தான் அவரை வெளில எடுக்க முடியும். நான் வரலன்னா என்ன பண்ண முடியும்? உன் குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடும். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். என் கூட சென்னைக்கு வரியா இல்ல செத்து போறியா நீயே முடிவு பண்ணிக்க. சார், ஆர்டர் ப்ளீஸ். போயா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்க சொன்ன மாதிரியே குவாரியில பாம்பு வச்சிட்டேன் சார். பாம்பு வெடிச்சதால வெட்டி எடுத்த எல்லா கிரானைட் கல்லையும் விரிசல் விழுந்துருச்சு சார். ஒரு கல்ல கூட எவனுமே வாங்க மாட்டான் சார். மொத்தமா பெருசா நஷ்டம் ஆயிடுச்சு சார். இங்க பாருங்க, நீங்க வேணா பாருங்களேன். இருங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா சார்? கல்ல தூக்கி போட்ட உடனே தூள் தூளா உடைஞ்சிருச்சு. இப்பதான் இந்த கல்லை பூமியாட்ட போய் காட்டிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் கட்டிங்லயே எல்லா கல்லும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே குடும்பமே ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். மேஸ்திரி, நான் உனக்கு என்னமோன்னு நினைச்சையா, ஆனா பெரிய ஆளா தான் இருக்க. ஏன் மேஸ்திரி, நீ சொன்னபடியே கண்டிப்பா நஷ்டம் வருமா? கண்டிப்பா சார். இனிமே அந்த குவாரி 10 பைசா கூட தேராது. அந்த மலையில இருந்த ஜல்லியை உடைச்சு ரோடு போட கூட தேராது. என்னையா சொல்ற? ஜல்லிக்கு கூட தேராதா? எடுக்கலாம் சார், ஆனா செலவு ஜாஸ்தி, லாபம் கம்மி. அதனால எடுக்க மாட்டாங்க சார். கிரானைட்டை வெட்டி எடுக்கவே முடியாது. அவங்க கனவெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு சார். சரி மேஸ்திரி, இந்த சந்தோஷமான விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். நம்ம பேசுறது யாருன்னா பார்த்தா உன் மேல சந்தேகம் வரும். நீங்க இருந்து சீக்கிரமா போயிடு. சரிங்க சார், வரேன் சார். வா. மா, சூப்பர்மா.
நம்ம பிளான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே ரதி எனக்கு தான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. டேய், பேசியே டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா. அந்த பூமிகா மூலையில உட்காந்து குடும்பத்தோட அழுகிற அந்த கண்கொள்ளா காட்சிய நான் நேர்ல பார்க்கணும். வா போலாம். சரிம்மா வா. இங்க பாரு, நீ அங்க போன உடனே வருத்தப்படுற மாதிரி அவங்க முன்னாடி கொஞ்சம் அப்படியே நடி. அசல்ட்டா இருந்துடாதம்மா. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ சொதப்பாம இருந்தா சரி. வா போலாம். என்னடா சொல்ற? உன் வீட்டுக்கு வந்த சித்ரா அந்த பொண்ணு ரங்கத்தோட பொண்டாட்டியா? எதுக்குடா உன் வீட்டுக்கு வந்திருக்கா? நம்ம செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கணுமா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீலாவை குளத்துல தள்ளினதை நம்ம 2 பேரும் ஒத்துக்கணுமா? முடியாது 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 முடியாது. என்னால அது முடியாதுடா. டேய், என்கிட்ட ஏன்டா கத்துற? இப்ப பொண்ணு ரங்கம் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டானா? என்னது? சின்ன வயசுல ஜெயிலுக்கு போனதை மறைச்சான்னு அவன் பதவியை பறிச்சுட்டாங்களாம். நம்ம குற்றத்தை ஒத்துக்கிட்டாதான் அவனுக்கு போலீஸ் பதவி திருப்பி கிடைக்குமா? அதுக்காக தான் அவன் நம்மளை தேடி வந்திருக்கா. நம்ம குற்றத்தை ஒத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு பொது மன்னிப்பு வாங்கி தரணும் சொல்லியிருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அவ போய் சொல்றா. நம்மள நம்ப வச்சு கூட்டிட்டு போய் ஜெயில தள்ளுறதான் பொண்ணுரங்க பொண்டாட்டியோட திட்டம். அதுக்கு நாம பலியிடக்கூடாது. டேய், உண்மையை ஒத்துக்கலனா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன்னு துப்பாக்கி வச்சு மிரட்டாடா. அவ மிரட்டா நம்ம பயந்துருதா? கேவலம் ஒரு பொம்பளை நம்மள மிரட்டி காரியம் சாதிக்க பாக்குறா. பதிலுக்கு நம்ம மிரட்டி அவளை விரட்ட வேணாம். எப்படிடா முடியும்? நம்மள பத்தி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம பதிலுக்கு ஏதாவது செஞ்சா நம்ம 2 பேர் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்டா. பொண்ணுரங்க பொண்டாட்டிய போட்டு தள்ளணும்டா. என்னடா சொல்ற? அவ உயிரோடு இருக்க கூடாதுடா. என்னடா பண்ற? பால்பாண்டி, நான் சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க சுந்தர். போன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் ஞாபகம் வந்ததா? ஒரு ஆளை போட்டு தள்ளணும். நான் சொல்ற இடத்துக்கு நேர்ல வந்தனா டீடைல் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துறேன். எங்க வரணும் இடத்துக்கு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். அங்கயா? சரி, நான் வந்துடுறேன். அவன் வருவான். அவன் கிட்ட சொன்னா எல்லாத்தையும் முடிச்சிருவான். யார் அவன்? கடலூர்ல பெரிய ரவுடி இந்த பால்பாண்டி. இப்ப பாண்டிச்சேரியில தலைமறைவா இருக்கான். அவன் கிட்ட சொல்லிட்டா பொண்ணுரங்கத்தோட பொண்டாட்டி உயிரை சுலபமா எடுத்துருவான். ஏய் சுந்தர், எனக்கு பயமா இருக்குடா. ஏய், ஸ்கூல் லைஃப்ல தப்பு நடந்துச்சுடா, அது வேற. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேற. அதே தப்பா மறுபடியும் பண்ணுமா? அப்போ பொண்ணுரங்கத்தோட பொண்டாட்டி பின்னாடி போய் சின்ன வயசுல பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக சொல்றியா? முடியாதுடா. என்னால இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிம்மதியான வாழ்க்கையை இழக்க முடியாது. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, செல்வாக்கு, இது எதுவுமே என்னால இழக்க முடியாதுடா. சின்ன வயசுல நான் ஸ்கூல் டீச்சரோட வலையில திருடிட்டு அத பார்த்த நீலாங்கிற சின்ன பிள்ளைய தண்ணியில தள்ளி கொன்ன அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா என் மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது? காரி துப்ப மாட்டாங்க. என் பொண்டாட்டி என் மூஞ்சில காரி துப்புவாடா. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாடா. என் குடும்பம் சின்ன படம் செதஞ்சு போயிடும்டா. அதெல்லாம் பார்க்க என் மனசு இடம் கொடுக்காது. அதுக்கு அந்த பொண்ணுரங்க பொண்டாட்டிய ஆளை வச்சு கொன்னுட்டு ஒரேடியா நிம்மதி ஆயிரலாம்டா. வரட்டும்டா அவன். வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம் பைரவராஜ். இந்த யூனிட்ல வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குமா. மதன் மச்சான் கிட்ட நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டீங்களா? ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரியே மதன் சார்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்க கிடைச்ச ஒரு கல்லை உடைச்சு நொறுக்கி காமிச்சிட்டேன். அப்படியா? அவரும் நம்பிட்டாரு. சந்தோஷத்துல என் அக்கவுண்ட்ல பணமும் போடுறோம்னு சொல்லிட்டாரு. ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. அங்க இருக்கிற கிரானைட் கல்லெல்லாம் எடுத்து கரெக்டா பாலிஷிங் காமிச்சிருங்க. அப்புறம் இந்த யூனிட்ல இருக்க கல்லுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லல? எந்த பிரச்சனையும் இல்ல மேடம், எல்லாம் கரெக்டா இருக்கு.
இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். அந்த லாரி அங்கேயே நின்னுட்டு இருக்கு. நீங்க அந்த வழியா வந்தீங்க, அதான் அங்க நிப்பாட்டி இருக்கோம். அந்த பக்கம் லோட் எல்லாம் இறக்கிட்டீங்களா? ஃபுல்லா இறக்கியாச்சு மேடம். ஓகே ஃபைன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க. முதல்ல அந்த லாரி அங்க இருந்து எடுக்க சொல்லுங்க. சரிங்க. வாங்க மேடம், உள்ள போய் பார்க்கலாம். ட்ரில்லிங் நடந்துகிட்டு இருக்கு மேடம். அதுக்கப்புறம் பிளாக் பிளாக்கா பிரிச்சிருவாங்க. அப்ப இதுல இருக்க சாம்பிள் எடுத்து என் ஆபீஸ்க்கு அனுப்புங்க. ஓகே மேடம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த கல்லை பல்ட்டி அடிக்க வச்சு அடுக்கி வைக்கிறாங்க மேடம். ஓகே. ஹலோ சுந்தர். ஹாய். வா பால்பாண்டி, இவதான் என் ஃப்ரெண்டு வாசு. ஹலோ. நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் ரெடி. பால்பாண்டி, ஒரு பொம்பளை எங்க 2 பேரையும் ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. அவளால எங்க நிம்மதியா போச்சு. அவளை தீர்த்து கட்டினாதான் நாங்க 2 பேரும் எங்க ஃபேமிலியோட நிம்மதியா இருக்க முடியும். ஆளை காட்டுங்க, அடிச்சு தூக்கி கடல்ல சொராக இறையா போட்டுறேன். வாசு, பொண்ணுங்க பொண்டாட்டியோட போட்டோ உன் செல்போன்ல இருக்குல்ல, அது எடுத்து காட்டு. சரி. இவங்க தான். போட்டோவை ஏன் பாக்குற? நான் தான் நேர்லயே வந்திருக்கேனே.